விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். திருப்பாடல் 145 14வது வசனம். சங்கீதம் 145 14வது வசனம். அதாவது இந்த உலகத்துல குளம் இருக்குல்ல, தண்ணீர் தேங்கி இருக்குல்ல, இந்த குளத்தில தேங்கி இருக்கிற தண்ணீரை விட குளமாகிய நம்முடைய கண்களில் தேங்கி இருக்கிற கண்ணீருக்கு மரியாதை, மதிப்பு அதிகம், வேல்யூ அதிகம். அதனால்தான் ரொம்ப நம்ம கண்ணீர் சிந்தி நம்ம நேரத்தை வீணாக்கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது யாருக்காக அழுகிறோம், எதற்காக அழுகிறோம், அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம பிறர்க்காக அழுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அப்போ பல நேரம் இக்கட்டு வருகிற நேரங்களில் கடவுளுக்கு முன்பதாய் நம்ம நம்முடைய இது மன்றாட்டுக்களை நம்ம தெரியப்படுத்துறது நல்லது. அப்போ நம்முடைய கண்ணீருடைய வேல்யூ அதிகமா இருக்கு. அப்போ கடவுள் இந்த கண்ணீரை காண்கிறார். மனிதர் உடன் வாழ்கிறவர்களுக்கு நம்முடைய கண்ணீரை காண்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். அப்போ நம்முடைய கதறலை கேட்கிறவர். அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா, எகிப்திலுள்ள மக்கள் சொல்ல, நான் உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய கூக்குரலை கேட்டேன். அப்போ காண்கிற ஆண்டவர், கேட்கிற இறைவன் நமக்கு இருக்கின்றார். அதெல்லாம் ஒரு உதாரணம். திருமறையில பாத்தீங்கன்னா 38 வருடமாய் ஒரு மனிதர் எழுந்து நடக்க முடியாமல் ஒரே இடத்திலே படுத்து கிடக்கிறார். அப்போ அவருக்கு ஊருக்குள்ளே வாழ்வதற்கு, அல்ல குடும்பத்திலே வாழ்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அவர் சுகவீனமா இருக்கு. அவரை பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை. நோய் வந்து விட்டது. இந்த நோய் என்றாலே அவருக்கு பாவம் என்று நினைத்து ஊருக்கு வெளியே அவர்களை தள்ளி விடுகிறார். 38 வருஷமா ஒரே இடத்துல அவர் அசையாமல் படுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நிலைமை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தோம். எப்படி இருந்திருக்கும் அந்த இடம், எப்படி இருந்திருக்கும் அந்த மனிதர், எப்படி இருந்திருப்பார், அந்த மனிதர்களுக்கு யார் உணவு கொடுத்திருப்பாங்க, யார் அவரை விசாரிச்சு இருப்பாங்க, அவருக்கு யார் குளிப்பாட்டு, ஒண்ணுமே கிடையாது. 38 வருஷமா அந்த உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்போ இவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது, அந்த இடத்துல படுத்து கிடக்கிறார். அப்ப ஆனாலும் கடவுள் இடத்துல ஒருவேளை மன்றாடி இருப்பார். அதனாலதான் இயேசு அவரை தேடி செல்கிறார். அங்கே குளம் கலக்கப்படவில்லை, யாரும் குளத்திலே இறங்கி அதை கலக்கவில்லை. இந்த மனிதரும் அங்கே போய் அந்த குளத்திலே இறங்கி அங்கே சுகம் பெறவில்லை. மாறாக தேடி வந்த ஆண்டவர் அவருக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறார். மக்கள் அற்பமாய் அந்த மனிதனை நினைத்தார், ஆனால் ஆண்டவர் அவரை அற்புதமாய் மாற்றினார். அதுதான் ஆண்டவருடைய செயல். அப்படி என்றால் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அந்த மனிதன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே நடந்து போனார். சந்தோஷமாய் குதித்து அவர் மகிழ்ந்து ஊருக்குள்ளே போறார். 38 வருஷமாய் அவர் எழும்பி நிற்க முடியாத ஒரு மனிதனை எழும்பி நிற்க ஆண்டவரால் முடியும் என்றால் உங்களையும் உங்க வாழ்வையும் ஆண்டவர் உயர்த்த முடியும். ஆண்டவர் கரங்களை அருமை இருப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, கிருபைத்தார். மேசியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.